ஹாய், நான் எஸ்எக்முத்து வேலுசாமி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து என்ன சேலரிஸ் கிடைக்கும், வேறு சிஎம்ஏ ஹோல்டர்ஸ்க்கு வந்து குவாலிஃபைட் சிஎம்ஏ ஹோல்டர்ஸ்க்கு வந்து என்ன சேலரிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது சொல்கிறதே வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டருக்காக மட்டும்தான். ஸோ தட் இது நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதுக்காக மட்டும்தான் இந்த சின்ன வீடியோ. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஒன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேலரி, இனிஷியல் சேலரி வந்து இவங்க வந்து ஈஸிலி வந்து ஒரு 80 to 1 lakh வந்து ஈஸியாக பர் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேலரிஸ் வந்து ரொம்ப ஹையராக வந்து போயிட்டே இருக்கும். இனிஷியல் சேலரிஸ் வந்து மேபி ஒரு 1 lakh இருக்கலாம். பட் ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போக போக வந்து சேலரிஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து கார்பரேட்ஸில் வந்து ஈஸிலி அவங்க வந்து ஒரு 3 lakhs per month கண்டிப்பாக வாங்குவாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி தான். பட் வேறஸ் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இனிஷியல் சேலரிஸ் வந்து ஈஸிலி வந்து ஒரு 50 to 60,000 per month வாங்குவாங்க. வேறு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஈஸிலி அவங்க வந்து ஒரு 1.5 lakhs வரைக்கும் ஈஸியாக வாங்குவாங்க பர் மந்த். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து அந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப். வேறு பாசிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 10% தான் பாசிங் பர்சன்டேஜ் இருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில். வேறு பாசிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஹையராக இருக்கும் ஃபார் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு. ஏன் இது அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் வந்து அவங்களோட ரோல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஒரு 10 years ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு CFO லெவலுக்கு வரைக்கும் போயிடுவாங்க, அதாவது சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர். வேறஸ் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து அவங்களோட ஜாப் ரோல் என்னவாக இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஃபேக்டரி லெவல் ரோல்ஸ் இருக்கும். அவங்களோட ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங், ஒரு பட்ஜெட்டிங், அந்த லெவல் ரோல்ஸில் இருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் என்னது அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து அவங்க ஃபைன் பண்ணுறது தான் அவங்களோட மேஜர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு. ஸோ அவங்களும் அக்கௌண்டிங் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். பட் இருந்தாலுமே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லெவலுக்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த பாசிங் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ அதனாலே வந்து சில பேர் வந்து சிஎம்ஏவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியாச்சும் கையில் வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு சிஏல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால சிஎம்ஏ வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்ஓ ரெண்டும் சேர்ந்து கூட பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்களுமே அதை திங்க் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டில் இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கேன், ஜஸ்ட் டு மோட்டிவேட் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச்.